நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, பர்டிகுலரா நீங்க ஒரு வெஜிடேரியனா வந்து இருந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு 5 ஹை புரோட்டீன் வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து நான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறது முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸும் கோச்சிங்கும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா கவலையப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். நீங்க எங்களோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன், நீங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் அதிகமா புரோட்டீன் இருக்க ஃபுட் வந்து சோயா சங்க்ஸ். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 100 கிராம்ஸ் வந்து சாப்பிடுறீங்கன்னா 50+ கிராம்ஸ் வந்து புரோட்டீன் வந்து இருக்கு. இது ரொம்ப ரொம்ப வந்து அஃபோர்டபுள், யாராலையுமே வந்து வாங்க முடியும். ஆனா நீங்க சமைச்சதுக்கு அப்புறம் 100 கிராம்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா 16ல இருந்து 18 கிராம்ஸ் அதுல வந்து புரோட்டீன் இருக்கும். ஏன்னா சமைச்சதுக்கு அப்புறம் இந்த சோயா சங்க்ஸோட வெயிட் வந்து அதிகமாகுது அப்படின்றதுனால நீங்க சமைக்கிறதுக்கு முன்னாடி போடுற வெயிட்டும் சமைச்சதுக்கு அப்புறம் போடுற வெயிட்டும் டிஃபரன்ஷியேட் வந்து ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி புரோட்டீனோட லெவல் கம்மியா சொல்றேன். செகண்ட் பன்னீர், அதாவது காட்டேஜ் சீஸ். நீங்க ஒரு 100 கிராம் சாப்பிடுறீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கிராம்ஸ்ல இருந்து 20 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் அதுல வந்து இருக்கு. அதை நீங்க சாப்பிடும் போது உங்களோட வயிறை வந்து ஃபில்லிங்கா வைக்கிறது மட்டும் இல்லாம கால்சியம் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இது உங்களோட போன்ஸ் அண்ட் ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். தேர்டு மூங் தால். இதை நீங்க 100 கிராம்ஸ் வந்து சாப்பிடுறீங்கன்னா கிட்டத்தட்ட 24 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து இருக்கு. ஈஸியா வந்து எல்லாருக்குமே டைஜஷன் வந்து ஆகும். இதுல ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமா வந்திருக்கு. இது நீங்க குக் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ் வந்து சாப்பிடுறீங்கன்னா கிட்டத்தட்ட 7 to 8 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபோர்த்தா ஹை புரோட்டீன் இருக்க ஃபுட் வந்து சென்னா. இது உங்களோட லீன் மசில வந்து பில்ட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். அதே மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே வந்து ஃபில்லிங்கா வந்திருக்கும். இதுல ஃபைபரும் வந்து அதிகமா வந்திருக்கு. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டும் வந்து இதுல இருக்கு. குக் பண்ணி ஒரு 100 கிராம்ஸ் நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா ஒரு 7 to 10 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபிஃப்த் அதிக புரோட்டீன் இருக்க ஃபுட் வந்து ராஜ்மா. கிட்டத்தட்ட நீங்க 100 கிராம்ஸ் வந்து சாப்பிட்டீங்கன்னா 24 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதுல அயனும் வந்து இருக்கு. ஆஸ் யூசுவல் சென்னா வந்து எப்படி மசில் பில்டிங் வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கோ அதே மாதிரி இதுவுமே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். இதை குக் பண்ணி நீங்க ஒரு 100 கிராம்ஸ் வந்து சாப்பிடுறீங்கன்னா 8ல இருந்து 9 கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.